வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அரும்பிறவியில் முன் வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம், நார்வே, டென்மார்க் இணைய வழி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். மேலும் இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து மகிழ்கிறேன். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பேரறிவோடு நம் சிற்றறிவை இணைத்து கொண்டு அவ்வறிவே நம்மை வழி நடத்த சங்கல்பம் மேற்கொள்வோம். வரவேற்புரை நல்கிய அருள்நிதி பகீரதி அம்மா அவர்களுக்கும் இறைவணக்கம், குருவணக்கம் பாடி சாந்தி தவத்தை அருமையாக நடத்தி கொடுத்த ஐயா அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும், நன்றி உரை வாழ்த்துறை கூற இருக்கும் அருள்நிதி புவனா அம்மா அவர்களுக்கும், உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களுக்கும் என் நன்றிகளை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு அருள் வெள்ளம். அருள் வெள்ளம் இதை பற்றி சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி தலைப்புக்கான விளக்கத்தை பத்தி சிந்திக்கலாம். இப்ப அருள் வெள்ளம் ரெண்டா பிரிச்சுக்கலாம். அருள் அப்படின்னா அத ஜீவகாருண்யம் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லுவாங்க. அதாவது ஜீவகாருண்யம் அப்படின்னாக்க உயிர் இரக்கம். உயிர் இரக்கம் அப்படின்னாக்க மனித உயிர் மட்டுமல்ல, மரம், செடி, கொடி முதல் அனைத்து உயிர்களிடத்திலும் கருணையோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அத கருணைனும் தயவோ அப்படிங்கிற வேற பல வார்த்தைகளாலும் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இத தாய்மான சுவாமிகள் இந்த அருளை எல்லா உயிரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்றும் அறியேன் பராபரமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லா மார்க்கங்களும் இந்த ஜீவகாருண்யம் அப்படிங்கிற அருளை தான் போதிக்குது. வள்ளுவரும் அருள் உடைமை அப்படிங்கிற தலைப்புல 10 குறள் சொல்றாங்க. அதுல முதல் குறளே அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் என்கிறார். நம்ம எத்தனையோ உடைமை பொருட்கள் வச்சிருக்கிறோம், எல்லாத்துலேயும் இந்த அருள்ல செல்வம் மாதிரி கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுதான் செல்வத்துள் செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. அத்தகைய அருள் வெள்ளம், அதாவது கருணை என்பது எப்படி பாயணும் அப்படின்னாக்க எல்லாரிடமும் எல்லா இடத்துலையும் பாயணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது அருளை பற்றிய ஒரு விளக்கம். அதே மாதிரி வெள்ளம் பார்க்கலாம். உலகியல் வாழ்வுல நமக்கு தெரிந்த வெள்ளம் அப்படின்னு எடுத்துட்டா ஆத்து வெள்ளம் தான். ஆத்துல தண்ணி நுங்கும் நுரையுமா பெருக்கெடுத்து ஓடுறது தான் புது வெள்ளம்னும் ஆற்று வெள்ளம் அப்படின்னும் சொல்லுவாங்க. அந்த வெள்ளம் கல்லு மண்ணு எல்லாத்தையும் அடித்து செல்லும். ஒரு பழைய பாடல் கேட்டிருப்போம். ஆத்து வெள்ளம் காத்திருக்கு, அழுக்கு துணியும் நிறைஞ்சிருக்கு, போட்டு கசக்கி எடுத்து விட்டா வெள்ளையப்பா அப்படின்னு வரும். அதாவது ஆத்துல வெள்ளம் தண்ணி காத்திருக்குதான், அழுக்கு துணியையும் நிறைஞ்சு இருக்குதான். அதை போட்டு கசக்கிட்டோம் அப்படின்னாக்க என்ன வரும்? அது வெண்மையாக மாறும் அந்த ஆத்து வெள்ளத்துல. அந்த பாட்டிலேயே இன்னும் வரும், கந்தையிலே அழுக்கு இருந்தா கசக்கி எடுத்து விடலாம், சிந்தையிலே அழுக்கு இருந்தால் சிவனடியை நாடு அப்படின்னு வரும். அதாவது அந்த அழுக்கு துணிக்கு ஓமையா உயிரை குறிப்பிடுது அந்த பாடல். அதான் உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு அப்படின்னு தொடர்ந்து வரும். இந்த உயிர் அழுக்கு துணி மாதிரி நிறைய களங்கங்களோட வந்திருக்கு. துணியை ஒவ்வொரு மண்ணை சேர்த்து அதை சுத்தம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய பிறப்பு, ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம அந்த அழுக்கு அகற்றிட்டே வரோம் இல்லைங்களா. அதனால நம்ம பிறப்பையும் ஒவ்வொரு மண்ணுக்கு ஓமையா இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அந்த பிறப்புல நம்ம ஒவ்வொரு பிறவிலையும் தூய்மை ஆயிட்டே தான் வந்துட்டே இருக்கிறோம். தொடர்ந்து அந்த பாட்டிலேயே வரும், பூ உலக வாழ்க்கை என்னும் பொல்லாத கல்லினிலே ஆதி சிவன் எனும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் வெளுக்குதடா வெள்ளையப்பா, அவன் அருள் என்னும் நிழல் தனிலே வெள்ளையப்பா, இந்த உயிர்கள் எல்லாம் வாழுதடா வெள்ளையப்பா அப்படின்னு வரும். அப்ப துணியோடைய அழுக்கு போறதுக்கு ஆத்து வெள்ளத்துல துவைக்கிறது மாதிரி இந்த உயிரினுடைய அழுக்கு, அதாவது மனதில் இருக்கிற களங்கம் எதுல போகும்னா இறை உணர்வு அப்படிங்கிற அருள் வெள்ளத்துல கரைஞ்சு போயிடும். அந்த அருள் வெள்ளம் அத சுவாமிஜி பேரின்ப கழிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதியார் அத பரசிவ வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாரு.
அருள் வெள்ளம், பரசிவ வெள்ளம் எல்லாம் ஒண்ணுதான். அது பாரதியோட ஒரு பாடல் நமக்கு தெரிஞ்சதுதான். உள்ளும் புறமுமாய் உள்ளுவதெல்லாம் தானாகும் வெள்ளம் என்று உண்டாம் அதனை தெய்வம் என்பர் வேதியரே அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளேயே இருக்கு, புறமும் இருக்கு. எல்லாமே என்னது அந்த ஒண்ணுதான். அதுக்கு வெள்ளம்னு பேரு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுல சொல்லி அதுதான் தெய்வம் அப்படின்னு வேதியர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு பாரதியார் அந்த பாடல்ல குறிப்பிடுறாங்க. அததான் தெய்வ நிலை தெளிமின் தெளிந்தவர் போற்றுமின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வ நிலைய, இறை நிலைய நமக்கு உணர்த்துவதுதான் நமது பிரம்ம ஞானம். இப்ப நமக்கு தெரியும் லிக்யூட், ஃப்ளூயிட்னு 2 ஆங்கில வார்த்தைகள். லிக்யூட்னா திரவ பொருள். ஃப்ளூயிட் அப்படிங்கிறது திரவ பொருள் கிடையாது, பாய்ம பொருள். அதாவது எங்கேயும் பரவி இருக்கக்கூடியது தான் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த வெள்ளம் அப்படிங்கிறது ஃப்ளூயிடு தான், திரவம் கிடையாது, ஃப்ளூயிட். ஆன்மீகத்துல அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, எங்கும் எதிலும் ஊடுருவக்கூடிய புலன் கடந்த இறைவெளியின் ஆற்றல் அப்படின்னு ஆன்மீகத்துல சொல்லுவோம். இப்ப இந்த வெள்ளம் அப்படிங்கிறதையும் 2ஆ பிரிச்சுக்கலாம். வெள் கூட்டல் அம்முன்னு பிரிக்கலாம். வெள்ளுனா தூய்மையானதுன்னு அர்த்தம். அம்னா பிரணவத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இப்ப இம்மும் பிரணவம் தான். ஆனா இம்ங்கிற மெய்ய தனித்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தமிழ் இலக்கணம். அதனால இம் அப்படிங்கிற அந்த மெய்யோடு ஆ அப்படிங்கிற உயிர் எழுத்தை சேர்த்து அம்முன்னு சொல்றோம். அதாவது வெள்ளம்னு சொல்றோம். அப்ப வெள்ளம் அப்படின்னாக்கா தூய்மையான பிரணவம், அதாவது சுத்த வெளிதான். அதுதான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வெளி, இறைவெளி, சுத்தவெளி, மெய்ப்பொருள், ஆதி எல்லாமே அந்த ஒண்ணுதான். அருள் வெள்ளமா எங்குமே நிறைஞ்சு இருந்தா கூட அதை நம்மால உணர முடியல. உணர்வதற்கான வழியும் என்ன என்கிறத நமக்கு தெரியல. அதை தான் மகான்களுடைய வரிசையில வந்து நம்ம மகரிஷி அவங்க எளிமையா உணர்த்துறாங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம சிந்தனையில காண இருக்கிறோம். பாரதியாருடைய அதே பாடலே இன்னும் வரும். இதை உணர்றதுக்கு காவி துணி வேண்டா, கற்றை சடை வேண்டா, பாவித்தல் ஒன்றே போதும் பரநிலை எய்துவதற்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இறைநிலையை உணர்றதுக்காக நம்ம வந்து காவி துணி போட வேண்டாம், அது மாதிரி ஜடாமுடியெல்லாம் வளர்க்க வேண்டாம், நினைச்சாலே போதும், பாவித்தல்னா நினைச்சாலே போதும் அந்த பரநிலையை நம்மால அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாவித்தல் அப்படிங்கிறது மனதை அகம் நோக்கி திருப்பி பாவனை செஞ்சா போதும். 2 வார்த்தை சொல்லுவாங்க, கற்பனை பாவனைன்னு சொல்லி. இல்லாததை நினைக்கிறதுக்கு பேரு கற்பனை, இருக்கிறத நினைக்கிறதுக்கு பேரு பாவனை. அப்ப சுத்தவெளி எங்குமே நிறைஞ்சிருக்கு, அதை நம்ம பாவனையா அகத்துல பாக்குறோம். அகத்துல அறிவா அருள் வெள்ளமா இருக்கிறது அந்த சிவநிலை தான். அந்த சிவநிலைய சீவன்ல உணரும் அகத்தவம் ஆற்றினாலே போதும். சுவாமிஜி இதை பத்தி என்ன சொல்றாங்கங்கிறத மேலும் பார்க்கலாம். ஏன் எனில் நம்முடைய வாழ்க்கையோட நோக்கமே அமைதியும் நிறைவும் பெற்று வாழ்வதோடு ஆன்ம வளர்ச்சி பெற வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆன்ம வளர்ச்சியை முதற் குறிக்கோளாக கொண்டால் பிறையெல்லாம் அற்பமாகவே தோன்றும். ஆன்ம வளர்ச்சி என்பது அறிவின் வளர்ச்சியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பழைய பாட்டுல வரும், ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி அப்படின்னுட்டு. அப்ப இந்த ஆன்மா கருமையும் தொடர்ந்து வந்த பிறவிகளில் எல்லாம் பெரும்பாலும் கலங்கப்பட்டு கொண்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வருது. உண்மையிலேயே ஆன்ம வளர்ச்சியை வேண்டுபவங்க சிக்கல்களையும் பிணக்குகளையும் தாண்டி அறிவை சுதந்திரமா இயங்க விட வேண்டும்னு சாமி சொல்லுவாங்க. எப்போ இந்த உயிர் உடல்ல சிக்கி கொண்டதோ அப்போதே சிக்கல்களும் ஆரம்பித்து விட்டன. இணக்கமான முறையில தான் வாழணும் அப்படின்னு நினைச்சா கூட பிணக்குகளே பிரச்சனைகளே தான் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. அச்சனை இல்லாத கடவுளும் இல்லை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பிரச்சனை பிணக்குகள்ல இருந்து விடுபட கருமைய களங்கமான வேண்டாத பதிவுகளை மாற்றி அமைக்க நம்முடைய மன மாசுகளை நீக்க வேண்டும். இந்த மன மாசுகளை தான் மனதுக்கண் மாசிலன் ஆதல்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அப்ப மனதின் மாசு அந்த குற்றம் என்னங்கிறதையும் அடுத்த குறள்ல சொல்லுவாங்க. அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் அப்படின்னு 4 சொல்லுவாங்க. அழுக்காருங்கிறது பொறாமை, அவானா அந்த பேராசை, வெகுளிங்கிறது கோபம், இன்னா சொல்னா கடுமையான சொல்கள். இதை நீக்கிறதுக்கு தான் நமக்கு அகத்தாய்வு பயிற்சி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அகத்தவமும் அகத்தாய்வும் செஞ்சா என்ன செய்ய அறிவு எப்படி செயல்படும்?
சுதந்திரமாக செயல்படணும்னு சாமி சொல்றாங்க. அதுக்கு ஆ விரிந்த பேரியக்க மண்டல நிகழ்ச்சியையும், மனித வாழ்க்கையையும் இணைத்து ஒத்து சிந்தியுங்க அப்படின்னு சுவாமிஜி மேலும் சொல்றாங்க. தன்முனைப்பும், இயற்கை நியதிய அறியாமையும் ஒன்றை ஒன்று தழுவி நிலைச்சிருக்கு. இதனால மனிதன் தன்னிடம் ஒரு கற்பனை மதிப்ப உருவாக்கிக் கொள்கிறான். இந்த மருள் கொண்ட மதிப்பை அடிப்படையாகக் கொண்டு பிறர ஒப்பு நோக்கும்போது கருத்தில் வேறுபாடுகளும், பிணக்குகளும் எழுகின்றன அப்படின்னு சொல்லி அருள் வெள்ளத்துல சுவாமிஜி மேலும் சொல்றாங்க. இதுல 2 கருத்து கூறப்படுது. ஒண்ணு தன்முனைப்பு, இன்னொன்னு இயற்கை நியதியை அறியாமைன்னு 2 கருத்த சுவாமிஜி சொல்றாங்க. அப்ப தன்முனைப்பு போகணும் அப்படின்னாக்க அதுக்கு தக்க குருவ அடையணும். அவர் மூலமா அகத்தவம் புரியணும், அகத்தாய்வு செய்யணும். அதேபோல இயற்கை நியதிய ஆ தெரியல இல்லையா? அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க செயல் விளைவு தத்துவத்த புரிந்து கொள்ளணும். இப்ப தன்முனைப்ப வந்து ஆணவம், அகந்தை, செருக்கு அப்படின்னு பல பேர்ல சொல்லுவோம். அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லி மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்ல குமரகுருபர் ஒருவர் சொல்லுவார். அது கிழங்கு மாதிரி இருக்கு. ஆழமா இருக்கு. அத அப்படியே அகழ்ந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்பதான் அந்த திரை, அத தன்முனைப்பு அப்படிங்கிற அந்த திரை எப்போ கரையும் அப்படின்னாக்க, அனைத்துக்கும் ஆதார சக்தி இறைநிலையே அப்படிங்கிறத உணரும்போது தான். அந்த சக்தி தான் ஒவ்வொருவரையும் வழிநடத்துது அப்படிங்கிறத அறியும் போதும், நன்மை நம் மூலமா ஒரு நன்மை வருது என்றா, அதுக்கு அந்த இறைநிலையே காரணம் அப்படிங்கிறதையும், நம்ம மூலமா ஒரு தீமை வருது அப்படின்னா, அது என்னுடைய அறியாமை அப்படின்னும் உணர வேண்டும். இததான் சுவாமிஜி ஒரு பாடல்ல, இறை உணர்வால் தன் முனைப்பு பேரறிவாய் மாறும், எப்போதும் ஈசன் குரல் உள் உணர்வாய் கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தன் முனைப்பு போகணும் அப்படின்னாக்க இறை உணர்வு பெறணும். இறை உணர்வு பெறுவதற்கு முன்பு தன்னை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் தன்னை உணர தான் அகத்தவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயிர் மேல மனம் வைத்து செய்யும் இந்த தியான முறை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நம்மகிட்ட இருக்கு இல்லையா, இயற்கை நியதியை பத்தி அறியாமை இருக்கு. ஸோ அறிவின் வறுமைன்னு சுவாமிஜி 3 சொல்லுவாங்க. ஒண்ணு அறியாமை, இன்னொன்று அலட்சியம், 3வது உணர்ச்சி வயம். இந்த முதல்ல வர்ற அறியாமை, அது வந்து தவறு கிடையாது. ஆனா அந்த அறியாமை அகற்றப்படணும். குழந்தை வயதினருக்கும் சரி, முதியவர்களுக்கும் சரி இது இருக்கலாம். ஏன்னா, இன்னது செய்தால் இன்னது விளையும் அப்படிங்கிற செயல் விளைவு தத்துவத்த அவங்க அறியாம இருக்கிறதுனால. அப்ப செயல் செய்தா விளைவு நிச்சயம் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளணும். அந்த விளைவு உடனேயும் வரலாம், பிறகும் வரலாம். ஏன் இன்னும் சொல்லப்போனா, ஒரு ஆண்டு கழித்து, இன்னும் ஒரு தலைமுறை தாண்டி கூட வரலான்னு சொல்லி சுவாமிஜி சொல்லுவாங்க. இதுதான் இறைநீதி. செயல் விளைவு தத்துவம் தான் இறைநீதி. அதுதான் செயலிலே விளைவு தொக்கி நிற்குது. செயலை செய்யறது நாம, விளைவா வருவது இறைநிலை தான். அந்த இறைநிலை இல்லாத மனமே இல்ல. இத புரிந்து கொண்டு நம்ம மனத சீரமைத்து கொண்டு எவரை, எந்த கருத்த தன்னோடு ஒப்பு நோக்கினாலும் ஒரு சமநிலை உணர்வு அப்போதுதான் உண்டாகும். எல்லாரும் எல்லாமும் ஒரே பிரம்மத்திலிருந்து வந்தவங்க தான் அப்படிங்கிற அந்த சம உணர்வு வர வேண்டும். அதுதான் பாரதியார் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே அப்படின்னு நாட்டு விடுதலைக்காக பாடுனத நம்ம ஆன்ம விடுதலைக்கும் எடுத்துக்கலாம். ஆன்மா விடுதலை பெறணும் அப்படின்னாக்க எல்லாரும் சமம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பாடல்லே வரும். எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. அதாவது எல்லாரும் சமம்தான் அப்படிங்கிறது உறுதியாச்சுன்னு சொல்லி பாரதியார் அறுதியிட்டு கூறுறாங்க. நம்ம சாமிஜியும் கூட ஒரு பாடல்ல சொல்லுவாங்க. நான் எனினும் நீ எனினும் நிறை அறிவில் ஒன்றே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னாலும் சரி, நீன்னு சொன்னாலும் எல்லாரும் நிறை அறிவுன்னா சுத்த வெளியில எல்லாருமே ஒண்ணுதான், சம உணர்வு தான் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல சொல்லுவாங்க. அதாவது நல் உயிர்ல வினைப்பதிவுல தான் முன் பின்னா இருக்கிறோம். வந்த வழியில தான் நம்ம எல்லாரும் முன்னாடி பின்னாடி இருக்கிறோம். மற்றபடி மூலத்திலிருந்து வந்த எல்லாருமே ஒண்ணுதான். அந்த சம உணர்வு நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சம உணர்வு வரணும் அப்படின்னாக்க, இந்த மனதை என்ன செய்யணும் அப்படின்னாக்க, சீரமைக்கணும். மனதை சீரமைக்கிறதுக்கு தான் மௌனம் வந்து ஒரு அற்புதமான பயிற்சி. மௌனத்துல என்ன செய்றோம்? தவம் செய்றோம், தற்சோதனை செய்றோம். முடிந்தவங்க வாரம் ஒரு முறை செய்வாங்க. இல்ல 15 நாளைக்கு ஒரு முறை, இல்ல அதுவும் முடியலையா, மாசத்துல ஒரு முறையாவது நம்ம மௌனம் இருக்கிறோம்.
அப்போ ஒவ்வொரு மௌனத்திலயும் ஒரு 3 மணி நேரமா நேரத்த ஒதுக்கிட்டு, 1/2 மணி நேரம் தவம் செய்றோம். மீதி 2 1/2 மணி நேரமும் அகத்தாய்வு செய்றோம். அகத்தாய்வு செய்து நம்மள அப்படியே செதுக்கிக்கிட்டே இருக்கிறோம். கூடவே என்ன செய்றோம், நமக்கு நன்மை செய்தவங்களெல்லாம் நினைச்சு, வாழ்க வளமுடன் சொல்லி வாழ்த்தி, அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அதே மாரி நம்ம யார் யாருக்கெல்லாம் துன்பம் குடுத்தோமோ, அவங்கள நினைச்சு மானசீகமா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு, அவங்களையும் பிராயச்சித்தமா வாழ்த்துறோம். அதே மாரி நமக்கு யாரெல்லாம் தீமை செஞ்சாங்களோ, அவங்கள மன்னிச்சு வாழ்த்து சொல்றோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த மனசுல எந்த பாரமும் இல்லாததுனால, தவத்துல மனம் ஒன்றி நிற்க முடிகிறது, நிலைக்கவும் முடியுது. அதாவது நிக்கிறதுங்கும்போது 1 நிமிஷம் நிக்கும், அப்புறம் மனசு ஓடிட்டே இருக்கும். இப்படி மௌனம் இருந்து இருந்து பழக போகும்போது, நிக்கவும் முடியும், அதுல நிலை பெறவும் முடியும். ஏன்னா, விரிந்த பேரியக்க மண்டலத்தோடு நம்ம தவத்துல இணையிறோம். அதேபோல தற்சோதனை அப்படிங்கிற சிந்தனையில ஆராய்ச்சியில இறங்குறோம். அப்ப பேரியக்க மண்டல நிகழ்ச்சிகள் எல்லாம் அகக்காட்சியா, எங்கும் நிறை இறைய அகத்துணர்வா பெறும்போது, அந்த அருள் வெள்ளத்திலேயே நிலைக்கிறோம். இத அருட்பேராற்றலின் அன்பு குரல்ல சுவாமிஜியோட முதல் பாடல் வரும். "அகத்தவத்தில் என் மனதை உயிர் மீது வைத்தேன். அலை விரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாச்சு." அகத்தவம் செஞ்சு என் மனச எது மேல வைக்கிறேன்? என் உயிர் மேல வைக்கிறேன். அதனால என்ன ஆகுதுன்னாக்க, அலை விரைவு மனதினுடைய அந்த மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைஞ்சு, மனம் நிலைச்சு அறிவா மாறுது. அடுத்த வரியில சொல்லுவாங்க, "இகத்துணர்வில் புலன் 5ன் பதிவுகளைத் தாண்டி, எல்லையில்லா பெருவெளியில் இணைந்து நிலை பெற்றேன்." அதாவது 5 புலன்ல தானே நம்ம எல்லாமே செய்துட்டே இருக்கிறோம். அத தாண்டி போறோம். புலன் கடந்து போறோம். அப்ப அந்த எல்லையில்லாத பெருவெளியில இணைஞ்சு அதோடையே நிலை பெற்று நிக்கிறேன். திகைப்பு இல்ல. அப்படி நிக்கும்போது என்ன எனக்கு ஆச்சு? திகைப்பு இல்ல. நான் அதுவாய், அது நானாய் பெற்ற தெளிவினிலே, இறைவெளியே தெய்வம் என்று உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நானா இருக்கிறேன். நான் அதுவா இருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவு, இறைவெளி தான் நானா இருக்கு. அதுதான் தெய்வம் அப்படின்னு நான் உணர்ந்தேன் அப்படின்னு அந்த பாடல்ல சொல்லுவாங்க. அப்ப மனம் என்னவா ஆகணும் அப்படின்னாக்க அறிவாகணும். மனம் அறிவான பின் மரணம் இல்ல. மனம் அறிவான மனிதனும் தெய்வமே அப்படின்னு சொல்லி மனம் பற்றி சில கவிகள்ல சுவாமிஜி இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எல்லாமே மனசுல தான் இருக்கு. வேற எங்கேயும் தேட வேண்டாம் அப்படின்னும் கேள்வி கேட்பாங்க. அப்ப மனத கொண்டே மனத ஆராய புகுந்தா இறை உணர்வே அருள் வெள்ளமாக பொங்கி பிரவாகமாக இன்ப ஊற்றா வருவத நம்ம உணரலாம். இப்ப பார்த்ததுல ஆன்ம வளர்ச்சி அப்படிங்கிறது அறிவின் வளர்ச்சின்னு பார்த்தோம். இந்த அறிவு முதல்ல எப்படி இருக்குன்னாக்க இயல்பு அறிவு, இன்ஸ்டிங்க்டா இருக்குது. அதே மாரி அது அப்படியே தொடர்ந்து நுண்மான் நுழைப்புலன் அறிவா, தேர்ந்த அறிவா, உள் உணர்வு அறிவா படிப்படியா உயர்ந்து கடைசியா என்னவா வருது? மெய் உணர்வாக மலர்ச்சி பெறும். அதான் மெய் உணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மேல் நிலையில் நிற்க நிற்க உணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன்னு சுவாமிஜி இன்னொரு பாடல்ல சொல்லுவாங்க. அந்த மெய் உணர்வுங்கிற பெரும்பதத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம், அந்த மனசு மேல் நிலையிலேயே நிக்குது. கீழ இறங்கி போறதே இல்ல. அந்த 5 உணர்வுகளும் ஒன்றா ஆனதுனால, அறியக்கூடிய அந்த நிலையை நமக்கு சித்திக்குது. அதான் மெய்ப்பொருள் உணர்த்துவதே மேலான கடமைன்னு சொல்லுவாங்க. அந்த மெய்ப்பொருளை உணர தான் நமக்கு தவ பயிற்சிகளும். அப்புறம் அந்த மெய்ப்பொருள அடைய விடாம தடுக்குது எது அப்படின்னு பார்த்தாக்க, நம்மிடம் இருக்கக்கூடிய சுவாமிஜி ஏற்கனவே சொன்ன தன்முனைப்பும், இயற்கை நியதிய அறியாமை அப்படிங்கிற அறியாமை தான். ஸோ அத அகற்றி என்ன பண்றோம்? சிந்தனைய சீர்திருத்துறோம். அறிவுல தெளிவு பெறுறோம். நமக்குள் உள்ள அந்த இறை உணர்வ பிரம்ம ஞானமாக சுவாமிஜி உணர்த்தும்போது, அத நாம உணரும்போது, அந்த உணர்வுல பேரின்பம் சொக்கி நிற்பத நாம உணரலாம். அந்த பேர் உணர்வு தான் அருள் வெள்ளமா. இறை உணர்வே இறையே நானாகவும் இருக்கு அப்படிங்கிறத உணர்றது தான். ஸோ அந்த அருள் வெள்ளத்துல மூழ்கி, மகிழ்ச்சி தந்த கவிதான் பேரின்ப களிப்புன்னு சொல்லி ஒரு 12 ஸ்டான்ஸால அந்த பாடல் வரும். "மண்ணான இவ்வரிய மாபெரிய உலகமிசை, மனமுடைய மிகச்சிறிய மனித உரு வாழ்கின்றேன்னு" அந்த பாடல் தொடங்கும். நம்ம ஒரு படம் பார்த்திருப்போம், சுவாமிஜியோடைய படம் ஒண்ணு. என்ன படம் அப்படின்னாக்க, சற்று கொஞ்சம் வித்தியாசமான முறையில கை 2யும் சுவாமிஜி வானத்த நோக்கி உயர்த்தி காட்சி தருவாங்க.
இது எப்ப எடுத்த படம் எங்க எடுத்த படம் அப்படின்னாக்கா, அமெரிக்காவுல எக்காவேலி அப்படிங்கிற வன ஆசிரமத்துல சுவாமிஜி தங்கி இருந்தபோது, அவங்களுக்குள்ள அந்த இறை உணர்வுங்கிற அந்த அருள் வெள்ளம் ஊற்றெடுக்கும்போது தான், இந்த பாடல கைய உயர்த்தி அருள் பூரிப்புல சுவாமிஜி பாடிட்டே போனாங்களாம். சுவாமிஜிக்கு முன்னாடி போன சகோதரி உமா இந்த காட்சிய அப்படியே கேமரால படம் எடுத்து, அது நம்ம நெறைய பேர் பார்த்திருப்போம். ஸோ அந்த அருள் வெள்ளம் அப்படிங்கிற பூரிப்பால பொங்கி வரும் நல்வாழ்த்தால, உலகம் உய்வதற்காக அருள் தந்தை அவர்கள் நமக்கு ஸ்கை யோகா பயிற்சிய குடுத்திருக்கிறாங்க. அந்த இறை உணர்வு அப்படிங்கிற அருள் வெள்ளத்துல, எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து தான் வந்தோம். வேறுபாடு பார்க்கக்கூடாது. கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது. எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சுவாமிஜி நமக்கு இந்த பயிற்சிய குடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த கை யோகாங்கிற அருள் வெள்ளத்துல நாளும் மூழ்குவோம் என கூறி, சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வையமெல்லாம் வாழட்டும். வாழ்க்கை வளம் காத்தினிதாய். வளரட்டும் மெய்யறிவு. வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே. உய்ய மெய்ப்பொருள் நாட்டம். உலகெங்கும் மக்களிடம். ஓங்குக மேலோங்குக. நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா.